செல்வாக்கா இருக்க வைக்க எல்லா வெற்றியும் தந்துட்டேன். நோயை தீர்த்து திப்பனம்பட்டியிலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா? திப்பனம்பட்டி வராரா? வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது நான் கருப்பசாமி தான் உன் வீட்டுல இருக்கேன். ஆனா இப்போ எந்த ஒரு சோதனைகளும் இல்லாம ஏதோ மன நிம்மதியில உன் நம்பிக்கையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கருப்பசாமி அப்படின்னு சொல்ல வரேன். இந்த திருக்கோயிலுக்கு வருகிற பொழுதெல்லாம் இந்த கோயில் மாட மாளிகை கோட கோபுரமா மலரணும்னு மனதார கும்பிட்டவன் நீ தான். இப்ப அந்த காலம் நெருங்கிடுது. என் மக்கள் எல்லாம் சேர்ந்து தை மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு இந்த கோயில் திரு கட்டிட பணிக்கு உதவ போறாங்க. நம்ம கோயிலினுடைய முதல் லட்சியம் கோயிலுக்கு வரக்கூடிய குடிகாரனை குடிக்க மாட்டோம்னு சத்தியம் சொல்லி குடிகாரங்கிற லெவலில் இருந்து மாற்றுவது முதல் லட்சியம். இரண்டாவது லட்சியம், ஒவ்வொரு பொழுதும் எந்த செயல் செய்தாலும் அது கடவுளின் பேரில் மனதை செலுத்திய பிறகே செய்வேன் என்ற சக்திய மனப்பான்மையை அவனுக்கு உருவாக்கி மன ரீதியாக பக்குவப்படுத்துவது இரண்டாவது லட்சியம். மூன்றாவது லட்சியம், எந்த மனிதன் நம்மை பகைத்தாலும் நாம் மட்டும் பகைக்காமல் நம் உள்ளத்தை பண்போடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் உள்ளத்தை வைத்துக் கொள்கின்ற தன்மையை வணங்க வேண்டும் என்பது மூன்றாவது லட்சியம். இந்த லட்சியம் மூன்றும் இறைவனை அடைகின்ற மெய்வழி ஆகும். இந்த வழிகளை நாம கடைபிடிக்கணும். அதே போல என் பேத்தியாளுக்கு போலீஸ் வேலை வாங்கி தரோம்னு சொன்னேன். வாங்கி தந்துட்டுனா தரலையா? அந்த ஆர்டரை மட்டும் தான் வாங்கி தரணும். செலக்ட் ஆகிட்டா இல்லையா காரணம் வரலாம். சோறு மட்டும் தானே போய் தந்தேன், ஏன் ஊட்டல? வலிக்கிட்டும் அமைதியா உட்காருங்க, வலியை தீர்த்துருவோம். உட்காருங்க, சந்தோஷமா உட்காருங்க. அந்த ஆர்டரை இந்த புதிய ஆண்டுல போட்டு அவளுக்கு யூனிஃபார்ம் போட்டு முதல்ல என் சன்னிதானத்துல அழகு பார்த்துடுறேன். சரி, ஆனந்தமா இருக்க வைக்கப்பா. வெற்றி உண்டு. கடையில வியாபாரத்தை பெருக்குதேன். மனைவியுடைய ஆரோக்கியத்துல அப்பப்போ கோளாறு காட்டுது, அதை தீர்த்து ஆபத்து இல்லாம ஆக்கித்தாரேன். நல்லா ஆக்கி தந்துடுறேன். சென்னை மாநகர் இந்த சாமி மெட்ராஸ் மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா கேட்க கூடாது. சென்னை மாநகர் என் சகோதரிய பத்தி கேட்க வந்தவன், நீ அக்காவை பத்தி கேட்க வந்தியால? எங்க போறேன்? உன்னுடைய கட்டுமனை ஆகிய எல்லைக்குள்ள நாம் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரியுடைய உள்ள கண்ணீர் வடிக்கு அவ வாழ்க்கையை நல்லாக்கணும் நீ முடிவு எடுத்திருக்க. ஆனா அவளுடைய உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். நம்ம காலங்கள் முடிஞ்சிடுது, இனிமேல் நம்ம எங்க கல்யாணம் முடிக்க போறோம், எங்க வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் வேதனையும் அவ உள்ளத்துக்குள்ளே இருந்துகிட்டு. புரியுதா? உண்மையா இல்லையாடா? இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டு பார்த்தா சில பேர்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை நான் வாழ வைத்துக் கொள்கிறேன், நான் காப்பாத்திக்கிறோம் சொல்லி கல்யாண வாழ்க்கையுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மேல இருந்து கட்டளை. அந்த எண்ணம் நீதியானதா என்று நான் பார்த்தேன். அதுல நீதி இல்லைன்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு. என் மேல நீ வருத்தப்படக்கூடாது, சத்தியம்தான் பேசுவேன். அப்ப அந்த நீதியற்ற தன்மையில் ஒரு மகளை வாழ வைக்காம இருப்பது தவறு இல்லையா? அவளுக்கு நான் மணமாலை எடுத்து கொடுத்து வாழ வச்சா போதும்ல? ஆந்திரா திருப்பதி எல்லையில இருந்து ஒரு மாப்பிள வாரான், அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம நீ போய் உள்ள போய் சுத்தி வா, ஆனந்தமா செய்வோம். நம்ம அடுத்து சுந்தரபாண்டியபுரம் எங்க இருக்கு? சுந்தரபாண்டியபுரம் வாப்பா, பக்கத்துல வா, அன்போடு வா. ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் வழங்கும் பொழுதும்
என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய உள்ளத்தில் வருத்தம் வந்துடக்கூடாது, அப்படி ஒரு பாவம் எதிர்காலத்துல எங்க சந்ததிகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நீ கும்பிடுற. அதுல அந்த சகோதரியுடைய மனதை உன் பக்கம் திருப்பி முறையான நல்வாழ்வை உருவாக்கினா வெற்றி மாதம் தான் போதுங்களா? மணமாலை தருகிறேன். செல்வாக்கா இருக்கலாம். தை மாதத்துக்கு பிறகு மனம் கூடும். மனம் மாறி நம் வீட்டில் வந்து இருப்பாள், வெற்றி அடைவாள் என்று வரலாம். சுந்தர பாண்டியபுரம் உன் மகனுக்கு கல்யாணம் முடிச்சிருதா? முடிக்கிறையோ? வேற பெண்ணு வேணுமா? வேற பெண்ணு வேணுமா? இரு நமக்கு பாப்போம். என்னம்மா தொழில் பார்க்க நீ? என்ன தொழில்? என்ன புரோக்கரு? உனக்கு பெண்ணு வேணுமா? பொண்ணு வேணுமாமா? மாப்பிள்ளை வேணுமாப்பா? அதான் கூப்பிட்டேன். இந்த பல பேர்களுக்கு மத்தியில கருப்பசாமி உத்தரவு கொடுத்து இவா பாக்குற பெண்ணும் இவா பாக்குற மாப்பிளையும் உச்சகட்டமா வாழணும், அதுல இவளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் மேல இருந்து கூப்பிட்டுருக்கேன். அதனால என் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழமும் அற்புதமான எலுமிச்சை கனியும் ஒரு தேங்காயும் கொண்டு வா. என்னடா சாமி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, இவ்வளவு பெரிய விஷயம்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சு போய் நீ தவம்பரு உனக்கும் தெரியும். இருப்பியா? ஒரு நாள் இருக்க முடியாதா? கண்ண முடிக்காம இப்போ உனக்கு தொழிலுக்கு வரம் தந்திருக்கேன். அடுத்த முறை வரும்பொழுது நீ பத்த பிள்ளைக்கு வாழ்வுக்கு வரம் தார. இந்தா நினைக்கிற இடத்துல நிறைய ஜாதகம் வரும், புரோக்கர் வேலை ஒழுங்கா நடக்கும், பணம் நிறைய கிடைக்கும். சிந்தாம பெற்றுக்கொள். செல்வாக்காய். கருப்பசாமி, ஆமா நல்ல பாளையம், அது ரொம்ப மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் கோவை பகுதி. மேட்டுப்பாளையம் குன்னூர் மேட்டுப்பாளையம் இங்க இருந்தாலும் மக்கள் வந்துட்டாங்க பாத்தீங்களா? வராங்களா? மேட்டுப்பாளையத்துல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீ குழந்தை வரம் வாங்கி வந்திருக்கா? அவன் ஒரே பக்தியில போறாங்க, சாமியை நினைச்சிட்டு போறாங்க. கொண்டாப்பா, இன்னும் நீ அங்க போய் நில்லு. இன்னும் 2 முறை கால விழுந்துக்காடா. கருப்புசாமி நீ விழுந்துக்கா. கருப்புசாமி இவன் மட்டும் இந்த கனி எப்படி மூடி மறைச்சு தாரானே, அதுக்கு என்ன காரணம்? உன்கிட்ட முதல்ல கொடுத்திருக்கலாங்க. அதான் ஒவ்வொரு அச்சுகளுக்கும் காரணம் உண்டுல்ல. உங்க 2 பேருடைய உடலையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். பக்கத்துல வா. உன்னுடைய உடலில் உயிரணு சக்திகளில் எந்த குறைகளும் இல்லை. 79% பாசிட்டிவ் கரெக்டா இருக்கு. சரியா? அதனால மருத்துவ சிகிச்சைக்கு நீ போக வேண்டாம். கண்ண முடிக்கா. உன்னுடைய கர்ப்பவாசலை நாம் பார்க்கும் பொழுது சில காலங்கள் நின்று சில காலங்கள் கரைந்து போவது போல உள்ள உடல்நிலை அமைப்பை கொண்டவள் இவள். அது என்னன்னு நான் கேட்டு பார்த்தேன். இதோ இந்த கனிகள் உள்ளே இருந்து மூடி திறக்காமல் இருப்பது போல குழந்தை பாக்கியத்தை பெறுகின்ற கர்ப்பவாசலின் தன்மை மாறுபட்டு இருக்குன்னு மேல இருந்து உத்தரவு. ஆகையினால நீ போய் காலில் விழுந்துட்டு வா. மருத்துவத்தால் குழந்தை கிடைக்குமா அல்லது இயற்கையாக கிடைக்குமா? கிரக கோளாறான இந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு தடைப்பட்டிருக்கா அல்லது இயற்கையின் நிலையே இதுதானா அப்படின்னு பல கேள்வியும், பிள்ளை இல்லாட்ட எதுக்கு நம்ம இந்த உலகத்துல வாழணுங்கிற வெறுப்பும், இது சம்பந்தமாக செலவழித்து வீணாக நஷ்டப்பட்டதும் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விரக்தி. வாஸ்தவமா தப்பா? இதனால என்னுடைய வாழ்க்கையில வேற எதுவும் பங்கம் ஏற்பட்டு விடுமோங்கிற பயமும் உனக்கு. உண்மையா இல்லையா? இவைகளை எல்லாம் மாற்றி குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். மாசி சிவராத்திரியில் சிவனை வழிபட்ட பின்பு கற்பம் தரிக்கும்னு மேல இருந்து உத்தரவு. இந்த கனியை 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டாங்க.
கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம். அம்மா பெற்றுக்கொள் மகளே, நீ தான் அவனுக்கு பங்கு வச்சு கொடுக்கணும். சாப்பிட்டுக்காங்க சந்தோஷமா, புள்ள பாக்கியம் கிடைச்சாச்சு. வேடிக்கை இல்ல, உண்மையான விஷயம். மருத்துவம் வேண்டாம். நான் கருப்பசாமியே வருவேன் குழந்தையா. கேட்டுவா என் பேர் தாண்டா விடணும், பொய் சொல்லிடக்கூடாது. சந்தோஷமா இருங்க. நல்லா இருக்கு வச்சிருக்கியா? அறியாமை உள்ள மகளே, கிளை வச்சு எடுத்திருக்க, கவலை இல்ல, தைரியமா இரு. அடுத்த முறை வரும்பொழுது உன்னுடைய வாழ்வுக்கு வழிவகுப்பேன். உட்கார்ந்து கருப்பசாமி. ஆமா, கடைய நல்ல எனக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு வந்த செல்வ மக்கள். நீங்க பெற்றது போதாதான் அப்படியே இல்லையா? நான் சொன்னது வரை காலில் விழுந்துக்காங்கப்பா என் செல்வங்களே. சரி, வரலாம். பக்கத்துல வா. நீங்க பாக்குற மருத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், புரியுதா? ஆனா மேல இருந்து உத்தரவு என்னன்னு சொன்னா, மருத்துவமே இல்லாம நான் குழந்தையா பிறக்க போறேன், இவங்க ஏன் இப்படி அலப்பாயிராங்கன்னு மேல இருந்து கட்டளை. இருந்தாலும் இந்த மனித மனம் கூடிய விரைவில் ஒரு குழந்தை பாக்கியத்தை நமக்கு கிடைச்சிருதுன்னா இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய சுமையெல்லாம் தீர்ந்துருமே அப்படிங்கிற வேகமும் நடைமுறையும் உங்களுக்கு. இப்ப மேல இருந்து கட்டளை என்னன்னு சொன்னா, நீ கொஞ்சம் அங்க தள்ளி இருக்கணும். என் பேத்தியாளுக்கு நான் கொடுக்கிற கனியில அந்த குழந்தை பாக்கிய சக்தி வீரியமாக அடைந்து இந்த முறை செய்யக்கூடிய சிகிச்சையில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த சக்தி வளரும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். இருக்கக்கூடிய என் தங்கை மாரியம்மா பெற வைக்கணும். வச்சிருக்கியோ? சாப்பிடு. கற்பம் தயாராகியாச்சு, குழந்தை ஜனனமாயாச்சு. வெற்றி உண்டு. வாழ்நாள் முழுக்க என் மீது அன்பும் பக்தியும் மாறாமல் நன்றியோடு உங்களை நான் வாழ வைப்பேன். போதுங்களா? கர்ப்பசாமிக்கு இந்த கனிய பூஜை அறையில கட்டி வச்சுட்டா குழந்தை பாக்கிய சக்தி. குழந்தை பிறந்த 30வது நாள் இந்த கனியை என் கையில கொண்டு வந்து தரணும். சந்தோஷமா இருக்கு. கர்ப்பசாமி. ஆமா, அன்னதானம். மதுரை மாநகர், மதுரை மாநகர். மதுரை மாவட்டமா? மதுரை மாவட்டம். நீ எந்த ஊருப்பா? மாவட்டமா? நான் மாவட்டம் கூப்பிடுவோம்ல. மதுரை மாநகரில் சொல்லமான சாமி அருளுடையவன். உனக்கு இருக்கா? சரக்கு எங்கடா காணல? சரக்குங்கப்பா. ஏன் சரக்கு எங்க? புரியல. இந்த துணிக்கு வாங்கிட்டு வரலையா? அப்ப அடுத்த பௌர்ணமிக்கு வர வைங்கிறதியா? உண்மை அதானே? கால விட்டோம். பாப்பா
உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சொல்லமான கடினமா வந்து உட்கார்ந்து இருக்கான். இப்போ உன்னுடைய கேள்வி, நான் கருப்பசாமி நீ இருந்து இந்த ஸ்தானத்துல சொல்றது மாதிரி நான் கும்பிடுற சொல்லமான சாமி என்கிட்ட வந்து பேசணும், அதே மாதிரி நானும் இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட கேட்க வந்திருக்கேன். காலம் வந்துட்டு வா. நீ கடாக்கறி சாப்பிடுவியா? அம்மா அதுக்கு தகடுலாம் எழுதி வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் எங்கடா இருக்கு? தூரப்பட்டியா? தகடுல நிப்பானா சொல்ல மாட்டேன். சீசாவில் அடிச்சு கடல்ல பாஞ்சவனாச்சு என்னப்பா. அதனால கொஞ்ச நேரம் கண்ண மூடி உன் சாமியை கூப்பிடு, இங்க எங்க வாரான்னு பாப்போம். வழிவிட்டு கொஞ்சம் அடுத்த பௌர்ணமிக்கு வரும்பொழுது இதுவரை ஆக்ரோஷத்தை கொடுத்து உனக்கு உன் சாமியை உனக்கு பேச வைக்க, அது மூலமா உனக்கு பலன் தரேன். இந்த கோயிலுக்கு என்னடா செய்வ? கோபுரம் கட்டி தந்துரு. நீ என்ன அப்படி சொல்லு. ஆனந்தமா நன்றியோடு நடந்துக்கா. கேட்கும் பொழுது சாமி கட்டிடத்துக்கு கொடுத்துரு. துணையா இருக்க வைக்க, நிறைய மக்களை வர வைக்க. போ கருப்புசாமி. இடைகால் கை வலிக்குது, கால் வலிக்குது, மாமா பாட்டு நினைக்காத. கால் வலி தாங்காம ஒரு பொம்பளை வந்திருக்கா. என்னடா சிரிச்சுக்கிட்டு நீ? உனக்கு கால் வலிக்காப்பா? கால் வலிக்கா? உன் மகள் எங்க? யார ஒன்றரை கேட்கிறீங்க? பக்கத்துல உட்கார். பார்த்தேன் இந்த காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வேற எதுவும் மனிதர்களால எதுவும் செய்வதை வைவதை நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. அமைதியா இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. இது இயற்கையால் ஆன உபாதை. இது மருத்துவத்தாலே தீரும். அதனால இதுல வேற மனிதர்களை பாவமா சுமத்துறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா இந்த நொடிப்பொழுதுல இருந்து இந்த வலியும் வேதனையும் இல்லாம காப்பாத்துற. அடுத்து இந்த நோய் வளராம நான் நிறுத்தி தந்துடுறேன். போதுங்களா உனக்கு? கால் விட்டுவா, கால் விட்டுவா. வாமா. அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த வேதனையை தீர்த்து தந்துடுறேன். வீட்டுக்குள்ள ஒரு நல்ல மங்களமான ஒரு காரியம் நடத்தக்கூடிய தடைகளுக்கு கிரகம் காரணமா என்னங்கிறதையும் நான் பார்க்கணும். அதுக்கும் நான் வழிவகுத்து தாரேன். இந்த சாமி உத்தரவு கேட்டுச்சுன்னா கேட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் வருவோம்னு உன் மனசுல ஒரு சின்ன குழப்பம். என்ன கும்பிட்டுவா. பக்கத்துல வா மகளே. சந்தோஷமாவா, மன நிம்மதியாவா, கண்ணை முடிக்க வாமா. உட்காந்து போன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க.
இந்த கனியை ஒவ்வொரு நாளும் அறுத்து சாறு முடிந்து குளிக்கணும் 3 நாளைக்கு. உடல்ல இருக்கக்கூடிய பங்கத்தை காப்பாய்த்தாரு, நீக்கி தந்துடுறேன். உனக்கு வெளியில கிடக்கக்கூடிய பணத்தை வாங்கி தந்துடுறேன். அடுத்து நஷ்டம் இல்லாம காப்பாய்க்க போதுங்களா? அடுத்த முறை வரும்பொழுது இன்னொரு வரத்தை வாங்கிக்கலாம். இப்ப இந்த வரத்தோட நிறைவு செய்கிறாங்க. திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் அன்னதானம் முடித்து போங்க. என்ன திருவனந்தபுரம் என்ன தூண்டி விட்டுறாங்க. அமைதி. உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த வீரமகா காளியினுடைய அருளை எனக்கு பூரணமாக பெற முடியுமா அப்படின்னு கேள்வி. நீங்க திருவனந்தபுரமா? நான் கூப்பிடுறேன். சரியா? நான் கூப்பிடுறேன். நீங்க உங்க குழந்தைய பேச வைக்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க, அப்படித்தானே? பேச வச்சு தாரேன், உட்கார். அதனால அந்த மாகாளியினுடைய அருள் என் உடம்புல செம்மையா வரணும், அது மூலமா நான் பலன் பெறணும் அப்படின்னு உன்னுடைய கேள்வி. காரணம் சொல்லலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்துருக்காங்க. கருப்பசாமி, 3வது முறையாக நான் வந்து முழு அருளை பெற வேண்டும் நான் வந்திருக்கேன். அதனால அந்த தாயை என் மேல இறக்கி வச்சிருங்க அப்படின்னு ஒரு மனதோட கேட்க. கண்ண முடிக்கிட்டு அவளை கூப்பிடுங்க. இப்போ எல்லாரும் குலவச்சத்தை போட்டு கூப்பிடுங்க பாப்பா. இந்தா உன்னுடைய ஊர்ல காளிய வச்சு நீ தொழில் நடத்திக்கா. உன் வாழ்க்கையில் இந்த பிறவில அவ சக்தியை நீ பெற்றுக்கா. வெற்றி உண்டு. என்னையும் கூப்பிட்டுக்கா. காப்பாய்த்தார. ஆனந்தமடை. கால விழுந்து போ. கர்மசாமிக்கு உயிர் வழிகாட்டு மலையப்பற கர்மசாமிக்கு, உயிர் வழிகாட்டு மலையப்பற கர்மசாமிக்கு, பாண்டிச்சேரி. கடல் தண்ணியில பறவை வந்து குடிச்சதுனால கடல் தண்ணி வத்தி போயிருமா? அதனால அவளுக்கு கொடுக்கப்பட்டது அவ இந்த பிறவியில் அவ பெற வேண்டிய அருள். அத அவ பெற்று ஆனந்தம் அடைவாள். அவ மூலமாகவும் பல பேர் நல்லா இருக்கணும்னு பாக்கியம் இருக்கு. மதுரையா? நீ மதுரையாடா? வாங்க சாமியை பார்க்க நிலுங்க. நான் யாருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். குடும்பத்தில் கொஞ்சம் கடனும் தொழில் வளமும் இல்லாம கஷ்டப்படுறேன் ஐயா, எனக்கு கருணை புரியுங்கன்னு கேட்க வந்திருக்கான் ஒருத்தன். யாருப்பா அது? நல்ல 100 முறை காரணம் சீக்கிரம் கேட்டு வடிவெல்லாம் இருக்கியா? அவர் எப்ப சொல்றாரு? யாருக்கும் இடத்தில்லாமல் இருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது வீரமா காளியினுடைய ஆசி ஒன்று மனையில் இருக்கு. அதே மாதிரி தென்புறமாக சென்று பார்த்தால் சடை விரித்து முருகனினுடைய காப்பும் அங்க இருக்கு. ஆனா இப்ப 3 ஆண்டு காலம் செய்கிற தொழில மனவேதனையும் உழைப்பே இல்லாத துன்பமும் நடந்துகிட்டு பத்துமா தப்பா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்க்கணும், தொழிலையும் வளமாக்கி தரணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டணும் கர்ப்பசாமி என்ன கேட்க வந்திருக்கேன். காரணம் தப்பா?
இதுக்காக நான் அழகர் மலையெல்லாம் போய் கும்பிட்டு வந்திருக்கேன். கற்பே எப்படியாவது வரம் கொடுத்துட்டு கேட்க கெட்டிக்கார பிள்ளை, தங்க பிள்ளை, என்ன அவனுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. பக்கத்துல வாங்க, தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் கொண்டு வா. பாப்பா கொண்டா. கொண்டா கூப்பிடு கருத்தாமிய. விளையாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு கூப்பிடுப்பா. மாளிகை கருப்பசாமிக்கு விளையாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு எல்லாம் நிறைவாய். சட்டை எப்படி எந்திரிச்சுக்கா, பட்டனை கழுத்துட்டு சட்டையை பிடிச்சுக்கா. இதை என்ன தீர்வு கேட்டு சொல்லிருப்பா, கொடுத்திருப்பா. கடையம் எல்லை போகாத பாதையிலே போகக்கூடாது. குச்சி கட்டு கடையத்துல இருந்து யாரும் வராங்களா? கடையம் இன்னொருத்த கொண்டு வரானா? 3 பேரும் 4 பேரும் வந்திருக்காங்களாப்பா. கடையத்துல இருந்து 4 பேரும் வந்திருக்காங்க. 4 பேருக்குள்ளே கனி கிடக்க 1 2 3 4 5 பேர் வந்திருக்கான். 4 பேருக்கு கனி கொடுத்துருக்கான். ஒருத்தன் கனி கொடுக்கற. சாமி எதுவும் மை வச்சிருக்காரா நீ நினைக்கியாடா? அப்படிலாம் நான் வைக்க மாட்டேன்டா. ஆனா ஒரு மை என்கிட்ட இருக்கு, மாபெரும் பொறுமை. யாருக்கு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அங்க பார்க்க நில்லுங்க, சாமியை பார்க்க நில்லுங்க. நான் சொல்றேன், ஒரு 1 கோடி ரூபாய் வந்தா இருக்க கடனையும் தீர்த்துக்கிடுவேன், கூட 2 பேரை சேர்த்துக்கிடுவேன். நண்பர் கடை நீ வேற எதுவும் நினைச்சிருக்க? காரணம் வாப்பா. ட்ரஸ்ட் வச்சிருக்க, நீ ட்ரஸ்ட் வச்சிருக்கியாடா? நீ வச்சிருக்கியாடா தம்பி? ட்ரஸ்ட் வச்சிருக்கான். வா போய் அங்க தள்ளி இல்லைங்க. இப்படி நின்னா எப்படி என் செல்ல மக்களே? உடைச்சு சொல்லவா, மறைச்சு சொல்லவா? எப்படி சொன்னாலும் சரி, ஐயாவுக்கு தெரியும்னு சொல்லி பொடி வச்சு பேசுதான். கால விட்டுவா. எப்பா சன்னிதானத்தை மறைக்காதப்பா. வெங்கடரமணா, நாராயணமூர்த்தி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது 9 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஒரு நிலையை நீ ஆரம்பிச்சிருக்க. பக்கத்துல வா. ஆனா எதையோ ஒன்றை கற்பனை செய்து அந்த அமௌண்ட்களெல்லாம் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லி பொல்லாத வேலைகளையும் யாரையெல்லாமோ நம்பி செலவுகளையும் நீ செஞ்சுட்ட. வாஸ்தவமா தப்பா? இப்போ சொந்தம் போல உறவு போல பழகின ஒரு பெண்ணிட்ட ஒரு நல்ல ஒரு உதவியை வாங்கி அவளுக்கும் நம்ம எதிர்காலத்துல உதவி செஞ்சுக்கிடலாம்ங்கிற நல்ல எண்ணத்துல சில லட்சங்களை நஷ்டப்படுத்திட்ட. வாஸ்தவமா தப்பா? அந்த பணம் நஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிற தீர்ப்பை ஒன்னால இப்ப சொல்ல முடியல. ஆனா நான் இழந்ததுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு உனக்கு தந்தவங்க எல்லாம் இப்போ கழுத்தை பிடிச்சு நெரிக்காங்கடா. பத்தமா தப்பா? இன்னும் 18 நாள் கழிஞ்சா நீ வீட்டுல இருக்க போறியா, சிறைச்சாலையில இருக்க போறியான்னு உனக்கே தெரியாது. பத்தமா தப்பா? ஏதோ அறிவை வச்சு பேசி பேசி சமாளிச்சு நடந்துகிட்டு இருக்க. நீ மட்டும் சிறையில போய் உட்கார்றதுக்கு பதில் என் கோயிலுக்கு உள்ள போய் உட்காரு. போ. அடுத்த பைசி தூத்துக்குடி எல்லை. தூத்துக்குடி எல்லை என் மகன் தவறிட்டான். தூத்துக்குடி எல்லை எல்லா மக்களுக்கும் சொல்லணும்.
வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உனக்கென்று இருந்த ஒரு வாரிசு இயற்கையால் அழியப்பட்டது. ஆனா அவன் வயிற்றுல பிறந்த அந்த பிள்ளையாவது எனக்கு வந்து துணையாக இருக்குமா கருப்பசாமி? அல்லது என் மருமக என் கூட வந்து இருப்பாளா? அவளை நாங்க பிள்ளையா பார்த்துக்கிடுவோம், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீ கேட்க. இது போக அவசியமில்லாம சில லட்சங்களை நான் கடனாக பெற்றுட்டேன். அதுக்கும் எனக்கு ஒரு முடிவு தெரியணும். நீ இல்லாட்ட இந்த உலகத்துல எனக்கு இனி வாழ்க்கை இல்லைன்னு நீ என்ன கேட்க. காலம் மருமகளை நான் கூப்பிட்டு பார்த்தேன். நான் பெற்றோரோடு தாய் தகப்பனோடு இருக்கக்கூடிய வயசா எனக்கு? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா கருப்பசாமி? நீங்க என் உள்ளத்துல இப்படி வந்து அவங்க பாசத்தை காட்டி என்ன கூப்பிடுறீங்களே, என் பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம், நான் எடுத்த பிறவிக்காக எப்படி பண்ண முடியும்னு அவ சொல்லுதான். புரியுதா? புரியுதையா? இதுக்கு என்ன வழி கேட்டேன். அவளை பெற்ற தாய் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. நாங்க அமைச்சு கொடுத்தா உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால உன் எண்ணத்தை அவங்க விசுவாசிக்க தயாரா இல்லை. இப்போ அந்த மருமகளை உன் பக்கம் திருப்பணும்னு நீ விரும்புத, அவங்களுடைய கண்பார்வையில இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. இன்னும் 3 பௌர்ணமிக்கு வரும்பொழுது 3வது பௌர்ணமியில இதுக்கு விளக்கமும் தீர்ப்பும் தந்து உன் உள்ளத்தை தெளிவடைய வைக்க, பெற்ற கடனுக்கு வழிவகுத்து வைக்க, அந்த வாரிதையும் வம்ச வழி குறையாம வாழ வச்சா போதும்னா காலில் விட்டுவாப்பா. ஆமா, நல்லாக்கி தரேன். உடம்புல வலி இல்லாம உழைக்க வைக்கிறேன். மனிதன் எப்படியெல்லாம் வேதனைப்படுறாங்க. பக்கத்துல வாப்பா. கண்ண முடிக்கா வைகாசியில அந்த செட்டு முடியும். அதுக்குரிய பணமும் கிடைக்கும். உடல் வலியும் தீர்த்து நிறைந்த உழைப்பையும் செல்வத்தையும் தர. கவலைப்படாம இருக்கலாம்ப்பா. விடாம என்ன பிடிச்சுக்கா. வெற்றி உண்டு. கோயாமுத்தூர் பகுதி கோவை. என் மனைவியை எனக்கு நான் கேட்கிறேன், புரிஞ்சுக்கடா. என் மனைவியை எனக்கு எங்க இருக்கான்னு சொல்லணும். எங்க இருக்கான்னு சொல்லி எதை ஊட்டி வெள்ள வரணும்ப்பா, வெள்ள வரணும்ப்பா. சாமி வெளியூருக்காரங்க சொல்லிட்டு உள்ளூர்காரங்க மேல பாசமே கிடையாது இந்த கரெக்டாக அப்படின்னு நினைக்காங்க. நினைக்கலாமா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது கருப்பசாமி, இந்த நிலையில என் உடம்பை வச்சுக்கிட்டு இந்த 2 பிள்ளைகளை நான் வாழ வைக்கிறது எப்படி? என் மேல உள்வெறுப்புல என்னை விட்டு போயிட்டாளா? இல்லாட்ட யாராவது ஏதாவது செஞ்சு மதிமயக்கம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்படி இல்ல யாரும் திட்டம் போட்டு என் வாழ்க்கையை பிரிக்கணும்னு பிரிச்சுட்டாங்களா? இப்படிப்பட்டதுதான் உன் கேள்வி. வாஸ்தவமா தப்பா மகனே? ஆனா மேல இருந்து வந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னா, அவ மனத்து இன்னொருத்தர் பக்கத்துல பாசத்தால் மயங்கி விட்டது. இப்ப அவளை மீட்டி நான் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை வாழ வச்சு எனக்கு வழிவகுக்கணும் ஐயான்னு நீ கேட்க. காலம் விட்டுவாடா, கண்ணீர் விடாத மகனே. உலகம் எப்படியெல்லாம் நடக்குதா? கருப்பசாமிக்கு அவனை கொஞ்சம் கூப்பிட்டுக்காங்கப்பா, அப்பதான் இறக்கப்படுவான். வாடா. அவ எங்க இருந்தாலும் உன் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு கொண்டு வந்து உன் காலையில கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. விடாம என்ன பிடித்துக்கொள், கொண்டு வந்து சேர்க்கிறேன். பிள்ளைகளை காப்பாத்திட்டார 2 மாதம் பொறுத்துக்கா. செம்மையாயுது. எந்தி தூக்கி விடுப்பா. அச்சன் புதூர் எல்லை
எப்போ காலைல விட்டுவாமா? இது யாருப்பா? நான் ஒண்ணு கூப்பிடுறேன்னு சொல்லிடுது சாமி. ஏச்சாங்க உட்கார்ந்து. அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது மனைவியை பிரிந்து அடைகின்ற வேதனை உனக்கு. இவைகளெல்லாம் கடந்த காலமாக இருந்தாலும் இப்போ என்